ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடி ரிலேட்டடா இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் என்னென்னன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு தரிசனம் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும், அதுவும் இல்லாம இன்னைக்கு பிரணய கலோற்சவம் நடந்துச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும், தரிசனம் போனீங்கன்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு இதோட வீடியோஸுமே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க டெலிகிராம்ல. அதையுமே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம்ல இருக்கக்கூடியவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தரிசனத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டைம் கம்மி தான். நிறைய பேர் 30 to 1 ஹவர்க்குள்ள தரிசனம் பண்ணிட்டோம், எங்களை குடோன்ல எல்லாம் வெயிட் பண்ண வைக்கவே இல்லை, டைரக்டா கியூல போய் சாமி பார்த்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ரீசன் டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் தரிசனம் பார்க்க முடியும். நிறைய பேர் ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகாம தர்ஷனுக்கு போகாததும் ஒரு ரீசன் தான். 300 ரூபா தர்ஷன் மட்டும் எல்லாரும் வந்துடுறாங்க. இலவச தரிசனத்துல போனவங்க தான் நிறைய பேர் தர்ஷன் போறது இல்லை அப்படின்றத நம்ம டெய்லி தர்ஷன் பாக்குறவங்களோட கவுண்டிங் வச்சே தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. இதுதான் இன்னைக்கான அப்டேட். நிறைய பேர் கேக்குறீங்க, கூட்டம் குறைவா இருக்கே, நாங்க டைரக்டா நாளைக்கு போலான் இருக்கோம், நாளான்றைக்கு போலான் இருக்கோம்னு சொல்லிட்டு 11ஆம் தேதி வரைக்கும் உங்ககிட்ட டிக்கெட் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க. 12ஆம் தேதிக்கு மேல நார்மல் ஆயிடும், அதுக்கப்புறம் நீங்க போகலாம். இப்போ வரைக்கும் ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் 11ஆம் தேதிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி நாளைக்கு வரைக்கும் டோக்கன் இருக்கலாம். நாளைக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி தான் திரும்ப ஓபன் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல 12ஆம் தேதி டோக்கன் இருக்க தரிசனமும் இருக்கும், டோக்கன் இல்லாம போகக்கூடிய தரிசனமுமே இருக்கும். இதை தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்றவங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் மார்ச் மாசத்துல எல்லாம் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா வரும். இப்போதைக்கு பிப்ரவரி மாசம் சொல்லியிருக்காங்க. நானுமே இன்னைக்கு டிடிடிக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பிப்ரவரி 22ல இருந்து 28 வரைக்கும் ஓப்பன் ஆகுமா இல்ல பிளாக்ல தான் வச்சிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் 2 நாள் கழிச்சு கூப்பிடுங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்க, அப்டேட் எங்களுக்கே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஐடியா இருக்கு, என்ன அப்படின்னா மேபி இந்த 22ல இருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் அக்கமடேஷன் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா ஆன்லைன்ல 10ஆம் தேதி ஓபன் ஆகுது பாத்தீங்களா, அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது அக்கமடேஷன் ஓபன் ஆச்சு அப்படின்னா அந்த நாட்கள்ல தரிசனம் இருக்கும். அந்த டிக்கெட் மேபி இந்த மாசம் கடைசியில இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எப்பயுமே அப்படிதான், அந்த ஸ்பெஷல் டேஸ்ல பிளாக் பண்ணிருக்கிறத கடைசி நேரத்துல தான் ஓபன் பண்ணுவாங்க. இது நமக்கு அக்கமடேஷன் ஓபன் ஆனாதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜனவரி மாசத்தோட 500 ரூபாய் தர்ஷன் பத்தியும் கேட்டதுக்கு எங்களுக்கு எந்த அப்டேட்டும் வரல, நீங்க வெயிட் பண்ணுங்க, மேபி ஓபன் ஆனா அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும்தான் சொன்னாங்களே தவிர ஓபன் ஆகுமா ஆகாதான்றத பத்தியுமே சொல்லல. அதனால 500 ரூபாய் தர்ஷன் பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இருக்கிறது இந்த 300 ரூபாய் தரிசனம் அப்டேட்டும் அக்கமடேஷன் அப்டேட் மட்டும்தான் இருக்கு. பிப்ரவரி மாசத்துக்கு அவ்வளோ ஃபாஸ்டா புக் ஆகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்லோவா தான் புக் ஆகும். ஜனவரி மாசத்துக்கு தான் பேலன்ஸ் இருக்க டேஸ் நிறைய பேர் போறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்க ஸ்லாட்டும் ஈவினிங் ஸ்லாட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும். டிக்கெட் புக்கிங் பண்றதுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவா நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன். அப்பதான் புதுசா டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்றவங்களுக்கும் கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவினிங் நடந்த இந்த பிரணய கலோற்சவத்தோட போட்டோஸ் கூட டிடிடி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாசத்துல வேற என்னென்ன ஃபெஸ்டிவல் நடக்கும், அது எல்லாமே என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையுமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாவே கொடுத்துருந்தேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த நாட்கள்ல நீங்க தர்ஷன் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதெல்லாமே அட்டன் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நீங்க பிப்ரவரி மாசத்துல தரிசனம் போறீங்க அப்படின்னா எந்தெந்த நாட்கள்ல ஸ்பெஷலான நாட்கள், எந்த டேட்ல டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இயர் ஃபுல்லாவே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான டேஸ் சொல்லுங்க அப்படின்றது. அது எதுலையுமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஒண்ணு நீங்க டிடிடியோட கேலண்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிடிஎஃப்ல நம்ம போய் பார்க்க முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2023 டிடிடியோட பிடிஎஃப் கேலண்டர், ஓகேங்களா? இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுல ஜனவரி மாசத்துல என்னென்ன இம்பார்ட்டன்டான டேஸ், என்னென்னைக்கு என்னென்ன ஸ்பெஷலான ஈவெண்ட்ஸ் திருமலையில நடக்குது. சேம் அதே மாதிரி பிப்ரவரியில பாத்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுல பிப்ரவரி 1ஆம் தேதி பீஷ்ம ஏகாதசி, பிப்ரவரி 5ஆம் தேதி பௌர்ணமி. அன்னைக்கு கருட சேவை இருக்குமா என்ன அப்படின்றத டிடிடி அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். அதே மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோடி இருக்கு.
பிப்ரவரி 11ஆம் தேதி சீனிவாச மங்காபுரத்தோட பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? பிப்ரவரி 15ஆம் தேதி கருட சேவை, சீனிவாச மங்காபுரத்துல வந்து கருட சேவை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவை இருக்கும் பிரம்மோற்சவம். ஸோ நீங்க சீனிவாச மங்காபுரம் டெம்பிள் போறவங்களா இருந்தீங்கன்னா பிரம்மோற்சவம் டைம்ல போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். மீதி எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் எல்லாமே வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் டேஸ்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸும் இம்பார்ட்டண்டான டேஸும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாதம் போகிறீங்களோ அந்த மாதம் என்ன ஸ்பெஷலாக நடக்குது, எந்த நாளில் நடக்குது, நம்ம எந்த நாள் புக் பண்ணலான்ற ஒரு பிளான் வந்து பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல அடுத்து வந்திருக்க ப்ரெஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் நீரோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டாள் நீரோற்சவத்தில் என்ன விசேஷம் அப்படின்றதுமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில்ல ஸ்ரீ ஆண்டாள் நீரோட்ட திருவிழா தொடங்கியது. திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில்ல ஸ்ரீ ஆண்டாள் நீரோட்ட திருவிழா சனிக்கிழமை தொடங்கியது. ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் இந்த திருவிழா நடக்கும். ஸோ இதையொட்டி அதிகாலை 5:30 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் அம்மையார் வந்து ஊர்வலமா புறப்பாடு செஞ்சு ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் மாட வீதி, அதே போல சின்ன பஜார் வீதி, ஸ்ரீ கோதண்ட ராமாலயம் மாட வீதி வழியா ராமச்சந்திர கட்டாவில் இருக்கக்கூடிய நீராட மண்டபத்தை வந்து அடைவாங்களாம். அதுக்கப்புறம் அங்க அபிஷேகங்கள் எல்லாமே நடந்து ஈவினிங் வரைக்கும் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விழா வந்து 7 நாட்களுக்கு நடக்கும். இது ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்ததா திருமலையில இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஹவுஸ் பத்தி லேட்டஸ்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றதையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலையில இருக்கக்கூடிய எஸ்பி விருந்தினர் மாளிகை, நாராயணகிரி ஓய்வு இல்லங்கள் பக்தர்களோட விருப்பத்திற்கு ஏற்ப நவீனப்படுத்தப்பட்டு அங்குள்ள வசதிகளுக்கு ஏற்ப அறை வாடகை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த அப்டேட் இப்போ கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சில நாளிதழ்கள்ல வந்து வாடகை, அறை வாடகை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வெளியானதாகவும், அதை வந்து டிடிடி இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஓய்வு இல்லங்கள்ல அறைகளின் வாடகையை அப்போதைய வசதிகளுக்கு ஏற்ப டிடிடி வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. அன்று முதல் அதே வாடகையை இன்னைக்கு வரைக்கும் வசூலிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏசி உள்ளிட்ட மேம்பட்ட வசதிகளை வழங்க பல பக்தர்கள் வந்து ஆலோசனை கொடுத்தனால டிடிடி ஓய்வு இல்லங்கள்ல நவீனமயமாக்கல் விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கோம். பக்தர்களோட விருப்பப்படி புதிய மர சாமான்கள், ஏசி, வெந்நீருக்கான கீசர் உள்ளிட்ட வசதிகளும் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா நாளிதழ்களை கூறியபடி அறைகளின் வாடகையை டிடிடி உயர்த்தி இருப்பது உண்மையான விஷயம் இல்லை. இதை வந்து பக்தர்கள் நம்ப வேண்டாம் அப்படின்ற விஷயத்த தான் இதுல சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே நாங்க வந்து எல்லா ரூம்ஸ்லயும் வந்து பண்ணியிருக்கோம். பட் அதே வாடகைக்கு தான் இன்னும் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ப்ரெஸ் அப்டேட்டாக இருக்குது. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 11ஆம் தேதி வரைக்கும் பிளான் இருக்குன்னா உங்ககிட்ட டிக்கெட் இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்க. இல்லைனா தர்ஷனுக்கு போயிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆஃப்லைனில் உங்களுக்கு ஆதார் கார்டுக்கு மட்டும்தான் டோக்கன் தருவாங்க. அதுவுமே நாளைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உங்களோட பிளான் ஆஃப்டர் 11ஆம் தேதிக்கு மேலே பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.